ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இசிஐஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. டெக்னிக்கல் ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 160 வேகன்சியோட வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,000 இருக்கும். எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இசிஐஎல் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்தோன்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் சொல்லுவோம். அதாவது பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க மெயினாக வந்து பாருங்கள், இவங்க மெயினாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னென்னா நியூக்ளியராக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், டெலிகாமு, நெட்ஒர்க், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் உட்பட வந்து இவங்க எல்லாமே வந்து இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இங்கிருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ எந்த கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. மொத்தமாக வந்து பாருங்கள் 160 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் அதிகபட்சமாக நீங்கள் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் வந்து ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதே நீங்கள் பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு 25,000 இருக்கும். செகண்ட் இயர் வந்து 28,000. தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்லாம் வந்து பார்த்தோன்னா 31,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது இல்லாமல் அடிஷனலாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது. மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், கம்பெனி ஃபிஎஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து முடிச்சிருக்கணும். அதில் மினிமம் 60% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அந்த பிஇ பிடெக் வந்து பாருங்கள் எந்தெந்த டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும். நீங்கள் இசிஇ, இடிசி, இஎன்ஐ, எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள் இ, எலக்ட்ரிக்கல், சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல் இந்த மாதிரி ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அது எந்தெந்த ஃபீல்டில் வந்து இருக்கலாம்னா ஸோ ப்ரொடக்ஷனு, இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷனு, ரிப்பேரு, மெயின்டெனன்ஸு, மார்க்கெட்டிங்கு, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கலு, கண்ட்ரோல்ஸ் எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 1 இயர் இருந்தாலே போதும். ஆனால் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க 1 இயர் அப்படின்னா அதையுமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து உங்களுக்கு வந்து கன்க்ளூட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து 1 இயர் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹவு டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ecil.co.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் மெயின் பேஜ் வரும். அதில் போய் கேரியர்ஸுங்கிற செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கரண்ட் ஜாப் ஓப்பனிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதிலே வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 16th செப்டம்பர் அன்றைக்கி தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து 22 செப்டம்பர் தான். உங்களுக்கு 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ மெரிட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. அது எப்படி வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு 20% ஆஃப் மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒரு 30 மார்க் வந்து தருவாங்க. பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து ஒரு 50 மார்க் வந்து இருக்கும். இதை வச்சு தான் வந்து 100 மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கே நடக்கும்னா ஹைதராபாத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 31 ஆகஸ்ட் 2025. இந்த கட் ஆஃப் டேட்டை படி நீங்கள் உங்களோட ஏஜாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதா வந்து அந்த கட் ஆஃப் டேட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.